இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து மிந்திலாம் வந்து அம்மா மேல அவ்வளோ ஒரு தீவிர பற்றோ எதுவுமே எனக்கு அந்த மாரிலாம் கிடையாது. என்னடா எல்லாரும் இந்த அம்மாவ இப்படி கும்பிடுறாங்களே, சாமிய கும்பிட்டா பரவால்ல. அம்மா இந்த ஒரு மனுஷன போய் இப்படி கும்பிடுறாங்களே, வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நான்லாம் ஒரு காலம் நெனச்சது உண்டு. அப்படி இருக்கையில பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல எங்க அக்காவங்கலாம் இருமுடி கட்டி போயிட்டு வந்தாங்க. அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, "நீயும் ஒரு வருஷம் போய் இருமுடி போயிட்டு வாடா" அப்படின்னு சொன்னாங்க. "மாட்டேன் நான் போலம்மா" அப்படின்னேன். "இல்ல நீங்க போயிட்டு வா, ஒரு வட்டம் போயிட்டு வா" அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி ஒரு வருஷம் நான் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, என்னோட காலு 2மே வந்து சரியான பாதம் 2 கால் ஊண்ட முடியாத அளவுக்கு எரிச்சல். என்னாலயே தாங்க முடியல. ரொம்ப இதா இருந்துச்சு. நான் சரின்னு சொல்லிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போய் எல்லாரும் சுகர் இருக்கும் போய் செக் பண்ணி பாருங்க பாருங்கன்னாங்க. நானும் ஹாஸ்பிட்டல்ல போய் சுகர செக் பண்ணி பார்த்தேன். சுகர செக் பண்ணி பார்த்தா, கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 380லேருந்து 400க்குள்ள எனக்கு சுகர் காட்டுச்சு. அந்த டயத்துல காட்டுச்சு. நானும் வந்து என்னடா இது சுகர் எங்க அம்மாவுக்கும் சுகர் இருக்கும். என்னடா அம்மாவோட போச்சுன்னு நினச்சோம். இப்ப நமக்கும் இந்த மாரி வந்துருச்சே அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஃபேமிலியில உட்காந்து எல்லாமே அழுதுகிட்டு இருந்தோம். நானும் 2 நாளைக்கு ஒருக்கா வந்து இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, சுகர போய் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் ஹாஸ்பிட்டல்ல. கொஞ்சம் கூட குறைஞ்ச பாடே இல்ல. ரொம்பயும் வந்து இருக்க வந்து சுகர் கூடத்தான் காட்டுதே ஒழிய குறைஞ்ச பாடு இல்ல. அப்படி இருக்கையில ஒரு நாள் நைட்டு வந்து என்னோட ஃபேமிலியோட உட்காந்து அம்மா முன்னாடி வந்து ஒரு 108 போட்டு படிச்சுட்டு, அம்மா காலண்டர பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு அம்மாட்ட அழுது எல்லாருமே என்னோட ஃபேமிலியோட உட்காந்து அழுகுறோம். என்னம்மா எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டியேம்மா, வச்சுட்டியேம்மா, நீதாம்மா என்னைய காப்பாற்றணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் நம்ம அழுது நம்ம நைட்டு படுக்கிறோம். நைட்டு படுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு அன்டயத்துல அம்மா வந்து கனவுல வர்றாங்க. அப்படி கனவுல வந்து 2 கையையும் வச்சுக்கிட்டு, "என்னடா நீ இது பண்ற? உனக்கு எதுவுமே கிடையாதுடா. நீ போ. உனக்கு எதுவுமே செய்யாது. நான் இருக்கேன். நான் பார்த்துக்கிறேன். உன் குடும்பத்த நான் பார்த்துக்கிறேன். உனக்கு எதுவுமே செய்யாது. உனக்கு பக்கபலமா நான் இருப்பேன். எந்த ஒரு நோய் நொடியும் உன்னை அண்டாதுடா" அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்து நிம்மதியா உறங்கியாச்சு. காலையில எந்திரிச்சு மறுபடியும் நான் போய் அன்னைக்கு போய் ஃபர்ஸ்ட் சுகர செக் பண்ணி போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தா, சுகருங்கிறது சுத்தமா நார்மலே இல்ல. சுகர் அந்த இதா இல்லாமயே இருந்துச்சு. கரெக்ட்டா நார்மலா இருக்கு சுகரு. சரின்னு சொல்லிட்டு ரவிசங்கர் ஹாஸ்பிட்டல், அருப்புக்கோட்டை ரவிசங்கர் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் டெஸ்ட் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. எடுத்து பார்க்குறேன். அவரு செக் பண்ணி பார்த்துட்டு, "சக்தி உங்களுக்கு அந்த இதெல்லாம் எதுவுமே இல்ல. சுகரும் கிடையாது, எதுவுமே இல்ல. ஒரு டேப்லெட் மட்டும் தரேன். இத சாப்பிடுங்க சரியா போகும்னாரு." அந்த ஒரு டைம் தான் நான் டேப்லெட் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே இல்ல. அதுல இருந்து எனக்கு வந்து அம்மா மேல வந்து அதி தீவிர பக்தி ரொம்ப